ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி வாங்கினா பெரிய பூக்களாக இருக்கும். வாங்கும்போது அதே சைஸு எப்படி பூக்க வைக்கிறதுன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சாமந்தி செடி பார்த்தீங்க, புது செடி தான் இது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. ஆனால் பிஸ்கட் கலர் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லி வாங்குவோம் இதை நினச்சிக்கிட்டு. பாருங்கள் இதுவும் அந்த கலர் தான். ஆனால் இந்த செடி வந்து நான் இந்த கலர்லேயே இருக்கும்போதே வாங்கினேன், வெள்ளை கலர்லேயே போயிட்டு. ஆனால் இன்னொரு செடி காமிச்சிருப்பேன் பாருங்கள், ஒரு ரெட் கலர் தொட்டியில் இதே பூ பூத்துருக்கும் அதில் கூட. ஆனால் அந்த செடி தான் இதுவும். இந்த கலரும் அந்த கலரும் ஒன்று தான். ஆனால் ஒயிட் கலரில் பூக்குது, மறுவாட்டிக்கு பூக்கிற பூவெல்லாம் வாங்கினா சொல்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்து அதே கலர் பூக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே கலர் வர வைக்கிறது, வேப்ப முன்னாக்கு, வாழைப்பழத்தூள் தண்ணி, நாட்டு சர்க்கரை அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே கலர் வருதான்னு நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசித்து செய்யணும். வெங்காயம் தோல் வந்து ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், வெங்காயம் அந்த தோல் தண்ணி தான் ஊற்றணும். சாமந்தி செடி வாங்கினா அதே கலரில் பூக்கணும். டார்க் கலர் இது எப்படி நம்மளுக்கு அடுத்த பூ வந்து வெளுத்து போய் வெள்ளை கலரில் பூக்குது, சந்தன கலரில். அது போல் வரக்கூடாதுன்னா நாட்டு சர்க்கரை கலந்த பனானா பீஸில் நாட்டு சர்க்கரைலாம் நான் கலந்துருப்பேன். அந்த ஃபெர்டிலைசரு, வெங்காயம் தோல், நீம் கேக்கு, வேப்பமுன்னாக்கு சொல்கிறேன், அதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதே கலர் கொண்டு வந்துடும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர்லாம் யோசிக்கலை. நம்ம ஃபஸ்ட்டு செடி வந்து நல்லா வளர்கிறத பற்றி தான் யோசிக்கணும். சரி இல்லைன்னா கூட பூ சின்னதாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடணும். அப்போ தான் நல்லா வளர வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அதே கலருக்கு வரும். அதே பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபெர்டிலைசரும் கொடுக்கணும். பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு கிரிசாந்திமம் பிளான்ட்டில் வந்து ஃபெர்டிலைசர் நான் சொல்கிறப்பல கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கலருக்கு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பூ பூக்கிறதுக்கு பெருசாக பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. அதே சைஸில் தான் வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு சாமந்தி செடி வளர்க்குறோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து முட்டை ஓடு வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது பவுட்ரு வந்து தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு மேல் தண்ணி மட்டுமே ஊற்றலாம். மொட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸல் பவுட்ரு தண்ணி வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து செடிக்கு ஊற்றணும். அப்போ பெரிய பூக்கள் பூக்கும். ஆனால் நீங்கள் மொட்டு வச்சதுக்கப்புறமா இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், நாட்டு சர்க்கரைலாம் சொல்லியிருந்தேனே அந்த ஃபெர்டிலைசர் கொடுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். கொஞ்சம் பேர் வந்து போன் மீல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது போல் போன் மீல் கூட கொஞ்சமாக, அது போல் போன் மீலெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, செடி காஞ்சிடும். அப்படி நீங்கள் சேர்க்கணுன்னா நான் சொன்ன ஃபெர்டிலைசர் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு, அதாவது எக்ஸல் பவுட்ரு தண்ணி ஊற்ற சொன்னேன், அதில் போன் மீல் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு செடிக்கு ஊற்றலாம். நீங்கள் அதிகமாகலாம் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன்லாம் போடக்கூடாது. இது போல் நீங்கள் நான் சொன்ன போல் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னாக்கா பெரிய பூக்கள் பூக்கும். இந்த சைஸ் தான் இந்த சாமந்தி பூ பூத்துருக்கு. நம்ம பார்க்கணும், கொஞ்சம் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எந்த சைஸ்க்கு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைஸில் தான் இருக்குது. இப்போ இது பூத்து ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் இப்போ வந்து நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். பாருங்கள், இது வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, மண்புழு எருவு. மண்புழு எருவு கொடுக்கும்போது பெரிய பெரிய பூக்களாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மண்புழு எருவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் சொல்கிறேன். பாருங்கள் இந்த பிளான்ட்டு கூட நான் கொடுக்குறேன். இது வந்து மெரூன் கலர் பிளான்ட்டு, சாமந்தி பிளான்ட்டு. இது போல் நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது கூட கண்டிப்பாக நல்லா வளர சாமந்தி செடி பெரிய பூக்கள் கூட பூக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நான் சொன்ன ஃபெர்டிலைசர் கூடவே வந்து இது போல் மண்புழு போட்டுட்டு ஒரு 5 டேஸ் கழிச்சு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாமந்தி செடி கொடுத்தீங்கன்னா பெரிய பூக்கள் பூக்கும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து எப்போவுமே செடி வளரும் போது ஃபஸ்ட்டு செடி நல்லா வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூக்கள் பெருசாக பூக்கிறதுக்கு சரி, மொட்டு வைக்கிறதுக்கு சரி நம்ம எரு கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு கட்டிங்ஸ் வச்சா கூட கொஞ்சம் நுனி கிள்ளிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுப்போம், திருப்பி நுனி கிள்ளிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுப்போம். இது போல் 3 வாட்டி கொடுக்கணும். அப்போ சாமந்தி செடி புஷ்ஷியாக ரெடி ஆகிடும். அதாவது தொட்டி ஃபுல்லாக ரொம்பிடும், லீஃபால் பிரான்ச்சஸ் அதிகமாக வந்து. அதுக்கப்புறம் மொட்டு வரத்துக்கு ஃபெர்டிலைசர் நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து கட்டிங்ஸ் போதும். இப்போ நம்ம புதுசாக நட்டு இருக்கிற செடிக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. அதனால இனிமேல் நான் இந்த செடிக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய எருவெல்லாம் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு வந்து மண்புழு எருவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா தண்ணி விடணும்.
இது போல் மண்புழு எரு போடுறதுனால பிளான்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த பிளாக் கலரில் மொட்டு வருது அது போலலாம் இருக்காது, நல்லா வளரும். ஆனால் வேர் வளர்ச்சிக்கு வந்து பாருங்கள், கத்தாழை பீஸ் வந்து கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நீங்கள் சாயில்குள்ளே கூட போடலாம். பாருங்கள், இது போல் வந்து குட்டி குட்டியாக வந்து கையில் கூட நீங்கள் கிள்ளி போட்டுடலாம். ஆனால் போட்டுட்டு மேல் பாகத்தில் அப்படியே போட்டுடக்கூடாது. கொஞ்சமாக வந்து காயிலோ கொக்கோபீட்டோ இல்லை மணல் ஏதாவது ஒன்று மேலுக்கு தெரியாதபடி கவர் பண்ணிடணும், தெரியாதபடி. அப்போ தான் ரொம்ப நல்லது. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுவோம், தண்ணியெல்லாம் ஊற்றும் போது அதுவே மக்கி செடிக்கு எருவாகும். நல்லா ரூட் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே ஆலோவேரா சேர்க்கும்போது அதிகமாக அதுக்குன்னு ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் இது போல் ஆலோவேரா கொஞ்சமாக கட் பண்ண பீசஸ் வந்து இது போல் போடுறீங்க, இல்லைன்னா தண்ணியில் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு பிசைஞ்சிட்டு நிறைய தண்ணி கலந்து செடிங்களுக்கெல்லாம் ஊற்றலாம். சம்மந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா வளரும் ஃபாஸ்ட்டாக. ஆலோவேரா பிளான்ட்டு கூட இது போல் செடிங்களுக்கெல்லாம் சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம செடிக்கு ரெடி பண்ணி லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றணும். அதுக்காக ஆலோவேரா பிளான்ட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன்னா பெரிய தொட்டிலெல்லாம் வைக்க முடியலன்னா கூட நீங்கள் சின்ன சின்ன பாட்டில் வச்சா கூட நல்லாவே வளரும் ஆலோவேரா. லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் சொல்லியிருக்கிறேன், எல்லாமே கலந்து கொடுக்கலாமான்னா அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. மண்புழு எரு கொடுத்து 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் நான் சொன்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் செடிக்கு சேர்க்கலாம். எக்ஷல் பவுட்ரு தண்ணி அது போலலாம் வந்து 5 டேஸ் கழிச்சு தான் கொடுக்கணும். மண்புழு எரு போடும்போது ஒரே டைமுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா புதுசாக நீங்கள் செடி வாங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நல்லா வளரும் சாமந்தி செடி. இதெல்லாம் ஹைப்ரிட் தான். இந்த மாதிரி ஹைப்ரிட் பிளான்ட்டெல்லாம் நடும்போது ரொம்ப வெயிலில் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் போல் வெயிலில் வச்சா நல்லது. அதுக்கப்புறம் பாதி நேரம் வந்து நிழலில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வளருது, காஞ்சி போகாது. ஒரு வாட்டி நான் மாடியில் அப்படி தான் ஃபுல் டே வந்து சன்லைட்டில் ஃபுல் டே நான் வச்சுருந்தேன், காஞ்சி போயிடுச்சு. அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்கிறேன், வெயிலில் வச்சுட்டேன் நான் அந்த பிளான்ட்டு, காஞ்சிச்சு. ஆனால் ஒயிட் கலர் அது நிழலில் வச்சா தான் நல்லது. கொஞ்சம் போல் வெயில் அடித்தாவே போதும். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அதிகம்னா இந்த செடிக்கெல்லாம் 2 ஹவர்ஸ் வச்சாவே போதும் ஹைப்ரிட் பிளான்ட்டு. இந்த ரோஸ் பாருங்கள், ஏற்கனவே நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வாங்குவோம், அந்த பன்னீர் ரோஸ்லேயே கொஞ்சம் டார்க்காக வரும். இது வந்து பன்னீர் ரோஸ் வந்து லைட்டாக பூக்குமே, அந்த பன்னீர் ரோஸ் வகையில் அதே வகையிலே அதே வெரைட்டி வந்து டார்க்காக பூக்கும். இந்த பூவு ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், அந்த டீ பவுடர் வாசனை வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல கலராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே இந்த மொட்டில் பூத்த பூவு. நம்ம எருவெல்லாம் கொடுத்தா கரெக்டான கலர் கிடைக்கும். அதிகமாக ரோஸ் பவுடர்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா வெயில். இப்போ நீங்கள் ரோஸ் பவுடர்லாம் கொடுத்துட்டா ஸ்கேலெல்லாம் வரும். அது போல் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா மண்புழு எருவு அது போல் தான் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். இப்போதைக்கு வெயில் வந்திருக்கு அதிகமாக, அதனால் மண்புழு எருவு மட்டும் கொக்கோபிட்ஸ் கலந்து மேல் பாகத்தில் போட்டு வைக்கணும் பிளான்ட்டுக்கு. இன்றைக்கி சாமந்தி செடி பற்றி பார்த்தோம், ரோஜா செடி பற்றி கூட நம்ம பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.